ஓகே, கோயில் போய் வந்தாச்சு. இப்போ எங்கே இருக்கோன்னா தென்காசி ஒரு வீட்டுக்கு போகிறோம். சும்மா பார்த்துட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு நாளைக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டு முடிச்சுட்டு அப்படியே சிவாசி சென்னை தான். நாளைக்கு ஒரு மத்தியானம் போல கிளம்புவோம். இந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது 2 நிமிஷம் நிற்கிற மாதிரி தெரியலையே. 120 செகண்ட் தான் 2 நிமிஷம். இது 180 3 நிமிஷம் நினைக்கிறேன். 3 நிமிஷம் 60 3 நிமிஷம். ஹலோ, எங்கம்மா போயிருக்கா? சரி, வீட்டில் பார்த்துருக்கா? இது டக்குன்னு போட்டான். ஹலோ, குட் மார்னிங். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம மெயின் அருவி குற்றாலம். ஃபர்ஸ்ட் டைம் எவர் தென்காசி குற்றாலம். காலையிலே வேறு லெவல். இந்த குளிர் காற்று, லைட்டாக ட்ரிசில், மழை சூப்பராகுதுங்க. சுற்றி பார்க்க போயிட்டு ஒரு குளியல் ஒன்று போட்டுருவோம். ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னா குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் வந்திருக்கோம். காலையில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. தண்ணி வரல. தண்ணி வரலையா? தண்ணி வேற வரலன்னு சொல்லிட்டுருந்தாங்க. பட் கம்மியாக தான் வந்திருக்கு. காலையிலே வந்து தூங்கி எழுந்துச்சு. ஃபேன் பாய் மூமெண்ட். நல்லா இருந்துச்சு குற்றாலம். ஒன் செகண்ட் வந்து தான் பார்க்கணும். ஏன்னா சரியாகவே பார்க்க முடியல. தண்ணி வேற வரல. என்னன்னா வாய்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் டப்பிங் தனியாக கொடுத்துருக்கேன். டப்பிங் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்லாம் இல்லைண்ணா வரும். அது பாட்டு சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணா போதுங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை. ஆனால் வியூ வேற லெவலு. குற்றாலம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ போயிட்டுருக்கோம் ஃபங்க்ஷனுக்கு, என்கேஜ்மெண்ட். ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸோ அங்கேருந்து ரெடி ஆகிட்டு போக வேண்டியது தான் ஃபங்க்ஷனுக்கு. சே நீங்களே தெரிய மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. எப்படின்னா இருந்துச்சு குற்றாலம்? வரல இல்லைங்க. உங்கள் மூஞ்ச வேணாம் எதுக்கு, அப்புறம் மாட்டிப்பேன். கூட்டம் அவ்வளவும் கிடையாது. மண்டே மார்னிங் இதோட 2வது பஞ்சரு கரெக்டாக தென்காசியில். ஆல்ரெடி வந்து அங்கேருந்து சென்னையிலேருந்து வரும்போது கரெக்டாக கூமாம்பட்டியாண்ட பஞ்சர் ஆச்சு. இப்போ அதுக்கப்புறம் இங்கே தென்காசியில் திரும்பியும் ஒரு பஞ்சரு. அது எப்படி தான் வந்து ஏறுதுன்னே தெரில. ஆனால் 2 வாட்டி ஆணி பரவாயில்ல. இதாச்சும் குட்டி ஆணி. இதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்தாங்க, பெரிய ஆணி. எப்படியாச்சும் வீட்டுக்கு மட்டும் சேஃபாக போயிடணும். சென்னைக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது. ஓகே, ஆல்மோஸ்ட் போட்டு முடிச்சாச்சு பஞ்சரு. ஸோ கிளம்ப வேண்டியது தான்.